வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. போய் காப்பி எடுத்துட்டு வா. மருமகளே, ரொம்ப பிரமாதமா நடிச்ச. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டேன்னு வையி, என் பையனுக்கு அற்புதமா லட்டு மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவேன். சரிங்க மாமா. என்னங்க வரட்டுமா? வாங்க 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 போங்க. என்னங்க சொல்லுங்க. இந்தங்க காஃபி. காலங்காத்தால உங்க கையால குடிக்கிற காப்பி மாதிரி எந்த காப்பியும் இது வரைக்கும் நான் குடிச்சது இல்ல. அது மட்டும் இல்ல, காலங்காத்தால உங்க முகத்துல முடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியே லட்சுமி கடாட்சமா இருக்கு. என்னது கடுப்பாயிருவீங்களா? ஆம்பளை பொம்பளையும் சமந்தான். நீங்க கடுப்பானீங்கன்னா நானும் கடுப்பாவேன். ஏய், என்னடி சொல்ற? என்னது கொல்லுவீங்களா? என் கை மட்டும் என்ன பூ பறிக்குமா? ஆம்பளை பொம்பளையும் சரி சமந்தான், பாத்துக்குருவோம். நீங்க வாய விட்டீங்கன்னா நானும் வாய விடுவேன். நீங்க கை ஓங்குனீங்கன்னா நானும் ஓங்குவேன். நிறுத்தி. என்னம்மா? ஐயோ, என்னடா ஆச்சு உங்க அப்பாவுக்கு? இப்படி கத்திக்கிட்டு நிக்கிறாரு. நான் கரெக்டா தானே நடிக்கிறேன். இவருக்கு தாண்டா நடிக்கவே தெரியல. இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நல்லா நடிக்கிறாரு. சும்மா இருமா. பாரு இப்ப மட்டும் எப்படி நடிக்கிறாரு. இதுக்கு மேல பேசினா கொன்னே போடுவேன். சின்னவனே உள்ள கொண்டு போடா. போ. இவர்கிட்ட நடிக்கவே தெரியல. சும்மா என்னைய வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. போடு சொல்றேன்ல. சீக்கிரம் கூட்டு போனா. ஐயோ, என் மகன் கல்யாணத்தை கெடுத்துருவாளுக போல இருக்கே. அந்த பொம்பளை வேற பொம்பளைகளை ஆம்பளைக்கு சமமா நடத்தணும்னு சொல்லிட்டாளே. அத்தை, அத்தை, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியும், மாமா சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி நடிக்கிறதுன்னு ரிஹர்சல் பாக்குறீங்களா? அத்தை, உண்மையே சொல்லுங்க. அன்னைக்கு மாமா முன்னாடி நடிச்சு காட்டுனீங்கல்ல, அதெல்லாம் வேணும்னு தானே? எனக்கு தெரியும், நீங்க மாமா வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொன்னீங்க. அத்தை, 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 என்ன ஆச்சு? அத்தை, 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 என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? அத்தை, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல அர்ச்சனா. அத்தை, மாமா ஏதாவது சொன்னாரா? மாமா ஏதாவது திட்டினாரா? அப்புறம் ஏன் அழறீங்க? உங்க பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்களா? அத்தை சொல்லுங்க, பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லம்மா. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்போ நான் யாரோ தானே, அப்படிதான் நினைக்கிறீங்க? ஐயோ இல்லம்மா. அத்தை, அப்புறம் என்ன? இல்லம்மா, பூங்கொடிக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே அவளுக்கு கிடைக்காம போயிருச்சு. பிறந்ததுல இருந்து அவளுக்கு பிடிச்சது, ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது, நடக்காது. அப்படியே நடந்தா கூட அதுவும் தப்பு தப்பாவே நடக்கும். ஆசை ஆசையா அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனா. மருமகன் நல்லவர் தான், ஆனா அந்த இடம் புலிக்கு தப்பி முதல வாயில விழுந்தது மாதிரி ஆயிப்போச்சு. இதோ நாளைக்கு பொங்கல் வரப்போகுது. கல்யாணம் ஆகியே அவளுக்கு தலை பொங்கல். பிறந்த வீட்டுல இருந்து அவளுக்கு சீர் கொடுக்க வேணாமா? அத்தை, நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா மாமா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரே. அவர் ஒத்துக்கிற மாட்டார் தாமா. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா?
வேற என்னத்த பண்ண முடியும்? அவருக்கு தெரியாம நம்ம போய் சீர் கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதான மரியாதையா இருக்கும். அத்தை, நம்ம போலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பூங்குடிக்கு பொங்கல் சீரை கொடுத்துட்டே வரலாம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கேம்மா. என்னத்த? இல்ல, என் கையில 1 ரூபா கூட இல்ல. ஆமால அத்தை, என்கிட்டயும் உங்க பையன் காசே கொடுக்க மாட்டாரு. அதே எனக்கு தெரியுமே. இந்த வீட்ல அப்பனும் மகனும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அத்தை, என் செயின், என் வளையல் ஏதாவது வச்சிடலாமா? அது கெட்டுச்சு போ. உன் மாமனார பத்தி இன்னும் நீ தெரிஞ்சுக்கலையா? அவர் நம்மள பாக்குறப்பெல்லாம் கழுத்துல காதுல கையில எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நோட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒண்ணு குறைஞ்சா கூட மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாரு. இப்படித்தான் ஒரு தடவை பூங்கொடிக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணுமேன்னு ஒரு சின்ன செயினை போய் அடகு வச்சுட்டு வந்தேன். அடுத்த நிமிஷமே அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன எங்க ஏதுன்னு கேட்டு என்னை நிம்மதி இல்லாம பண்ணிட்டாரு. அவரை சமாளிக்கணும்னு எனக்கு பெரும்பாடா போச்சு. இப்ப என்னத்த பண்றது? இரு, நான் யாருக்கிட்டயாவது கைமாத்தா கிடைக்குமான்னு பாக்குறேன். இல்லைன்னா வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா. அத்தை, கூப்பிடுறாரு மாமா. கூப்பிடுறாரா? ஆமா, வெளியில கூப்பிடுறாரு. என்னவா அவருக்கு? இப்ப என்ன பண்றது? பூங்குடிக்கு எப்படி சீர் கொடுக்கறது? ஹலோ, சொல்லடி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி கேள்வி இது? வீட்டு வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். வீட்டை சுத்தப்படுத்த வேண்டாமா? ஏய், இப்ப ஏன்டி டென்ஷன் ஆகுற? நீ தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டிக்கு போகணும்னு சொன்ன. ஆமாடி, ரெடி பண்ணிட்டியா? டீம் ரெடி, பக்காவா எல்லாரும் ரெடியா இருக்கும். அம்மா, நீ ரெடியா? ஏய், நாளைக்கு தானடி போட்டி, இப்பவே ரெடியாக சொல்ற? அம்மா தாயே, நாளைக்கு தான் போட்டின்னு எனக்கும் தெரியும். பிரச்சனை இப்ப அது இல்லடி. வேற என்ன? நீ தாண்டி பிரச்சனை. என்னடி சொல்ற? ஆமா, எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல சொல்லிட்டு நாங்க விளையாடுறதுக்கு வந்துருவோம். ஆனா நீ அப்படியா?